இந்தியாவில் வந்துட்டு பார்லிமெண்ட் எலெக்ஷன் வந்து வரப்போகுது இந்த வருஷம். நாளைக்கு வந்து டேட்ஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணுவா போகிறதா வந்து எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்குது. பார்க்கலாம். அண்டு மோடி வந்து இப்போ கரண்ட்டாக எங்கே இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரியில் இருக்கார். அண்டு ஃபுல்லாக வந்து தமிழ்நாட்டில் வந்துட்டு பிரச்சாரம் அண்ட் மீட்டிங்ஸ் அப்படின்னு போயிட்டுருக்கு பிஜேபி சைட். மக்கள் எல்லாருமே என்ன நினைக்கிறாங்கன்னா பிஜேபி தான் வரும் அப்படிங்கிற மாதிரி மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் நான் மீட் பண்ண எல்லாருமே நான் சொல்கிறாங்க. பிஜேபி இந்த வாட்டி வந்துச்சு அப்படின்னா ஹேட்ரிக் தாங்க. ஸோ யார் வந்தால் என்னங்க, நம்ம சம்பாரிச்சா தான் நமக்கு சோறு அப்படிங்கிறது ஒரு விஷயம் இருக்குது. அதுக்கப்புறம் தொழில் வந்து ரொம்பவே நல்லா இருந்தால் மட்டும்தான் நம்ம உழைச்சி நம்ம சம்பாதிக்க முடியும். நம்ம என்ன தான் சம்பாரித்தாலும் அதில் டேக்ஸ் கட்ட போகிறது, ஒவ்வொரு அசைவுக்கும் நம்ம வந்துட்டு மூச்சு காத்து வாங்கினா தான் நம்ம உயிர் வாழ முடியும் அப்படிங்கிற மாதிரி, டேக்ஸ் கட்டினா தான் நம்ம உயிர் வாழ முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் தான் வந்துட்டு நம்ம இப்போ இருந்துகிட்ருக்குறோம். ஸோ தொழில் வளர்ச்சி நல்லா இருக்கணும் அப்படின்னு எல்லாத்தையும் வேண்டிப்போம். அது போக இயற்கை வளங்கள் எதுவும் அழியாமல் பாதுகாக்கப்பட வேண்டும். யார் ஆட்சிக்கு வந்தாலும் மழை நல்லா பெய்யணும். அண்டு தொழில்கள் நல்லா புதுசு புதுசாக நிறைய தொழில் வரணும். அது இயற்கையை பாதிக்காத அளவுக்கு இருக்கணும். அப்படி தான் நம்ம வந்துட்டு ப்ரே பண்ணிக்கணும் ஆண்டவனை. வன்முறைகள் அதிகமாக இருக்கக்கூடாது. எந்த ஒரு கலாச்சாரம் சீர்கேடும் இருக்கக்கூடாது. தொழில்நுட்பம் அதிகமாக வளர வளர கலாச்சார சீர்கேடுகள் நிறைய வந்துக்கிட்டு இருக்கு. நம்ம டே டு டே நியூஸில் நம்ம கேட்டுட்டு தான் இருக்கோம். ஸோ இந்த கலாச்சார சீரழிவு இல்லாமல் இருக்கணும். பயம் இல்லாமல் மனுஷன் இருக்கணும். ஸோ இதெல்லாம் தான் வந்துட்டு முக்கியமான விஷயங்கள். நிலம், நீர், காற்று, இந்த நிலம், நீர், காற்று, ஆகாயம், பஞ்சபூதங்கள் 5 வந்து எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் யூனிவர்ஸ் கூட நம்ம கனெக்டாக நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் வராது. ஸோ ஒரு தனி மனிதன் ஒழுக்கம் மட்டும்தான் வந்துட்டு ஒரு சமூகத்தை மாற்றும். அந்த சமூகம் தான் வந்துட்டு நாட்டையும் மாற்றும்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் நம்ம படிச்சிருக்கோம். பட் ஒவ்வொருத்தர் லைஃப்பும் ஒவ்வொரு மாதிரி அப்படியே மாறிட்டே போகுது. அதுக்கான காரணங்கள் என்னன்னு நம்ம சொல்ல முடியாது. மெயினாக கடன் இல்லாத சமூகம் இருந்தாலே வந்துட்டு ரொம்ப பீஸ்ஃபுல்லான லைஃப் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அண்டு ஆடம்பர பொருட்கள் வந்து தேவைக்கு மட்டும்தான் நம்ம வாங்கணும். தேவையில்லாத பொருட்கள்லாம் நம்ம வாங்கக்கூடாது. அது ஒரு மெயின் திங். அண்ட் ஒருத்தரை பார்த்து ஒருத்தர் வந்து நம்ம அதிகமாக செலவு செஞ்சுட்டே போகிறாங்க இப்போ இருக்கிற இளம் தலைமுறையினர். அது பண்ணக்கூடாது. நம்மலாம் வந்துட்டு ஒரு பொருள் தான் யூஸ் பண்ணோம். ஒரு செப்பல் வாங்கினோம், அது தேஞ்சு கிழிஞ்சு ஓட்டையாகிற வரைக்கும் நம்ம அதை யூஸ் பண்ணோம். பட் இப்போ இருக்கிற குழந்தைங்க அந்த மாதிரி இருக்கிறதில்ல. சேம் அதே மாதிரி ஒரு பென்சில் வாங்கினா அந்த பென்சிலில் 2 சைடு சீவி அது பிடிச்சி எழுத முடியாத அளவுக்கு ஆனால் தான் நம்ம ஒரு பென்சில் வாங்குவோம். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வந்து வளர்ந்தோம். பட் இப்போ இருக்கிற கிட்ஸ் எல்லாம் அப்படி இல்லை. ரொம்ப ஷார்ட் டெம்பர் அண்டு ஓவர் ரியாக்டிங் ஃபார் எவ்ரி திங் அப்படி தான் இருக்குது. நம்மளுக்குலாம் ரியாக்ஷன் அப்படிங்கிறதே வந்துட்டு ஆஃப்டர் ஜாப் போனதுக்கப்புறம் தான் நமக்கு தெரியும். அதுவுமே வந்துட்டு நம்ம ரொம்ப கண்ட்ரோல் பண்ணி செல்ஃப் கண்ட்ரோல் பண்ணி நம்மளை ஜாப் போகிற இடத்துல யார் எது சொன்னாலும் பேசினாலும் நம்ம பாட்டுக்கு கேட்டுட்டு நம்ம பாட்டுக்கு ஒர்க் உண்டு வேலை உண்டுன்னு செஞ்சுட்டு வந்துட்டு இருந்த காலங்கள் உண்டு. பட் இப்போ வந்து அப்படி இல்லை. ஸோ இதெல்லாம் வந்துட்டு கலாச்சாரத்தை வந்து ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வரக்கூடிய அரசு அமைஞ்சதுன்னா இன்னுமே நல்லாயிருக்கும். யார் வராங்க அப்படிங்கிறது முக்கியம் இல்லைங்க. யார் ஜெயித்தாலும் எல்லாமே ஒரு கண்ட்ரோல்டாக இருக்கணும். இந்தியா வந்து கலாச்சாரத்துக்கு பேர் போன நாடு. அந்த கலாச்சாரத்தை வந்து நம்ம காப்பாற்றணும். அண்டு நம்மளை பார்த்து நிறைய நாட்டுக்காரங்க நம்மக்கிட்டேருந்து எடுத்துகிட்டு இருக்கிற நல்ல பழக்க வழக்கங்கள்லாம் நம்ம வந்து இங்கே விட்டுட்ருக்கோம். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் சாரீ பார்த்திங்கன்னா ஃபாரினர்ஸ் வந்து அவ்வளோ விருப்பப்பட்டு வாங்குறாங்க, அவ்வளோ விருப்பப்பட்டு வியர் பண்ணுறாங்க. பட் இங்கே எல்லாமே மாடர்ன் ட்ரெஸ் கல்ச்சர் போயிட்டுருக்கு. ஸோ நம்மளை பார்த்து ஒருவனுக்கு ஒருத்திங்கிற மாதிரி கான்செப்ட் எல்லாம் ஃபாரினர்ஸ் வந்து இப்போ வாழ்ந்துட்டுருக்காங்க. பட் இங்கே எல்லோரும் இப்போ லிவிங் டுகெதர் கான்செப்ட் வந்து பயங்கரமாக போயிட்டுருக்கு. ஸோ இதெல்லாம் எப்போ வந்து ஒரு கண்ட்ரோலுக்கு வரும் அப்படிங்கிறது தெரியல. பார்க்கலாம். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். எலெக்ஷன் டேட் நாளைக்கு என்ன அப்படிங்கிறது சொல்லிடுவாங்க கண்டிப்பாக. நாளைக்கு உங்களை சந்திக்கிறேன். இப்போ வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் சப்போர்ட்டிங் டில் நவ். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபுல் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ பை, டேக் கேர்.